சூர்யா அவர்கள்ட்ட, விஜய் அவர்கள்கிட்ட, கமல்ஹாசன் அவர்கள்ட்ட கேட்ட முதல் கேள்வி? விஜய் நான் வந்து எனக்கு ரொம்ப முன்னாடிலேருந்து சினிமாவுக்கு முன்னாடிலேருந்து ஃப்ரெண்டு. விஜய் வந்து ஃபஸ்ட்டு கேட்டது, ஆனால் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணா, அதான் நீ விஷால் வச்சு பண்ணிட்டு வா அப்படின்னாரு. ஏன்னா விஷால்கிட்டே நான் டேட் வாங்கி வச்சுருந்தேன். இல்லைண்ணா எனக்கு உங்களோட தான் பண்ணணும். எனக்கு அந்த கில்லி படம் ரொம்ப பயங்கர ஃபேவரெட்டு. ஒரு தேட்டர்லேயே மட்டும் ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ இல்லைண்ணா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் உங்களோட தான் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணி எனக்கு பண்ண படம் தான் குருவி. சூர்யா வந்து பாஸ்ன்னு தான் கூடுவேன். எப்படி இவ்வளோ ஃபிட்டாக அப்போ நான் நடிக்க அப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி உங்களால் இவ்வளோ ஃபிட்டாக இருக்க முடியுது? ஏன்னா ஷூட்டிங்கில் டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் 7-8 o'clock வரைக்கும் பார்ப்பேன். நிறையா ட்ராவல் பண்ணோம் ஆதவனுக்காக, சாங் ஷூட்டிங் அதெல்லாம். காலைல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மொட்டமாக முறுக்கிக்கிட்டு அது எப்படி எந்த நேரத்தில் அப்புறம் வந்து சொல்லுவாப்புல, அந்த ரூம் போடும்போது எனக்கு ரூம்லாம் சாதாரணமாக இருந்தால் போதும், எனக்கு வந்து ஜிம் மட்டும் வேணும், ஜிம்மு மட்டும் அது மட்டும் எனக்கு பார்த்துக்குவேன். ஃபாரினில் ஏதோ ஒரு கிராமத்தில் போய் தங்கும். ஐஸ்லாண்டெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊர் தானே, அங்கெல்லாம் வந்து டவுனே கிடையாது, எல்லாமே வில்லேஜஸ் தானே. ஸோ அது மட்டும் கேட்பாப்புல. ஸோ அவர் அந்த ஹெல்த்துக்கு, அவரோட ஃபிட்னஸ்க்கு அவர் எடுத்துக்கிற கமல் சார் வந்து அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், சார் நான் உங்கள் ஃபேன், எனக்காக ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டது தான். அவர் ஓகே இந்த பண்ணலாமா. அவர் 2-3 ஆப்ஷன் கொடுத்தாரு. நான் வந்து ரொம்ப அது கான்ட்ரவர்சியலாக இருக்கும் சார் நான் பண்ணேன். தலைவன் இருக்கிறான்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கொஞ்சம் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னாரு. நான் வந்து இல்லை சார், எனக்கு வந்து உங்களோட கேஎஸ் ரவிக்குமார் சாரோட உங்களோட காம்பினேஷனில் அந்த பஞ்சதந்திரம் அந்த மாதிரி எனக்கு ஒரு சாஃப்டாக ஜாலியாக ஒரு காமெடி படமாக எனக்கு இருந்தால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டேன். சும்மாவே நம்ம பேர் வந்தால் கண்ணாமலாம் பேசிடுறாங்க. அப்போ தான் அவர் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தசாவதாரம் முடிச்சு உடனே இது. ஸோ எனக்கு அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான், கொஞ்சம் பொலிட்டிக்கல் கதை வேறு தலைவன் இருக்கிறான், ஸோ அதனால தான் நான் அது வேணாம் அப்படின்னு. ஃபைனலாக Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.